கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கி போரன் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் கிருபையாய் நம்மோடு கூட இருந்து இந்த காலாண்டு முழுவதும் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் அநேக பாடங்களை ஒவ்வொரு படிநிலையாய் நாம் கற்றுக்கொண்டோம். மாபெரும் ஆன்மீக போராட்டம் புஸ்தகத்தினுடைய ஒரு சில அத்தியாயங்களிலிருந்து சில தலைப்புகளை கொண்டு நாம் இந்த காலாண்டு முழுவதும் படித்தோம். இந்த காலாண்டினுடைய கடைசி பாடத்திற்குள்ளாய் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வார பாடம் 13வது பாடம், வெற்றி பெறும் தேவன்பு என்ற தலைப்பின் கீழாய் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாடங்களை படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இப்போது நாங்கள் படிக்க போகிற பாடத்தை உடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் கிருபையாய் கூட இருங்க. என் ஆண்டவரே, இந்த பாடத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை அருளும்படியாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். பரலோகத்தின் உன்னதமான தேவன் அந்த கிருபையினாலே நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த தொழில்நுட்ப இடையூறுகளும் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பாடம் 13வது பாடம், வெற்றி பெறும் தேவன்பு என்ற தலைப்பின் கீழாய் நம்ம படிக்க போகிறோம். சரி, தெய்வ அன்பு என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய ஒரு வசனம் என்னென்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அங்கே யோவான் அழகாக சித்தரித்து பிதா நம் மீது வைத்த அன்பையும் பிதாவின் அன்பை வெளிக்காட்டும்படியாய் அவர் குமாரனை அருளதையும் ரொம்ப அழகாக அந்த அகாப்பே அன்பை அந்த யோவான் 3:16 சொல்கிறது. யோவான் 3:16 அப்படியே நம்ம யோசித்து கொண்டு அதை அப்படியே ஆதியாகம புஸ்தகத்திற்கு ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் அது நிமித்தமாய் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிற அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த சமயத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இப்போ சாத்தான் மீது இந்த பாவம் செய்ய வைத்த சாத்தானை ஆண்டவர் மேற்கொண்டு வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றியின் வார்த்தையை அங்கு காண முடியும். இதை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நமக்காய் வந்து பிறக்கப் போகிறார் என்பதை தெளிவாய் காட்டுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரே, வந்து பாவத்தின் மேலே வெற்றி சேர்ந்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை நமக்கு அருளினாரே, அதோடு முடிகிறதா என்று கேட்டிங்கன்னா இல்லை. உண்மையாகவே இந்த தேவ அன்பு, ஆண்டவர் நம்மீது வைத்த அந்த பெரிய அன்பை யோவான் தன்னுடைய 14வது அதிகாரத்தில் எழுதுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். உண்மையான அந்த பெரிய வெற்றி இன்னும் கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒரு 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 ஓட்டப்பந்தய போட்டியில் ஓடுகிறார்கள். ஒரு குரூப் ஓடுறாங்க, அடுத்து ஒரு குரூப் ஓடுகிறாங்க. ஒவ்வொரு குரூப்லையும் முதல் பரிசு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இதெல்லாம் முடிந்து இறுதியாய் அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவில் அழைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான நபர்களை கொண்டு முதல் 3 இடங்கள் நிறுத்தப்படக்கூடிய அந்த ஸ்டேஜில் உயர்த்தி நின்று இவருக்கு இந்த தங்க கோப்பை பரிசளிக்கப்படுகிறது, இவருக்கு இந்த தங்க பதக்கம் பரிசளிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த பரிசளிக்கிற அந்த நேரம் உண்மையாகவே இவர் ஓடி ஜெயித்ததனுடைய அந்த உண்மையான வெற்றியின் தருணமாய் இருக்கும். இப்போ வெற்றி அந்த இலக்கை எட்டின போது கிடைக்கப்பட்டதா, இல்லை இந்த பதக்கத்தை வாங்கும்போது கிடைக்கப்பட்டதா என்று சொன்னால் இரண்டுமே ரொம்ப முக்கியம். ஆனால் வெற்றி பெறுவதற்கும் இந்த பதக்கத்தை வாங்குவதற்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். அதே போல பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு மரித்து பாவத்தை மேற்கொண்டு பாவத்து நிமித்தமாய் வந்த இந்த சாபமாகிய மரணத்தை
தான் ஏற்றுக்கொண்டு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை அருளி நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல போகிற அந்த இரண்டாம் வருகை, பாவமில்லாத இந்த உலகத்தில் இனிமேல் என்னிடத்துல பாவம் அணுகாது, பாவமோ பாவத்தின் சிந்தையோ பாவத்தை சம்பந்தப்பட்ட எதுவுமே என்னை அணுகாத அந்த உலகத்துக்கு போகிறது தான் உண்மையாகவே அவருடைய வெற்றியாக இருக்கிறது. அந்த வெற்றியை அந்த தெய்வ அன்பு, அந்த அகாப்பை அன்பு பெறப்போகிறது. இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் வெளிப்படுத்தல் 21:3-4 வசனம். பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இப்போ இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் கவனமாக வாசித்தோம்னு சொன்னால், இம்மானுவேல் என்ற வார்த்தை அந்த இடத்துல இருக்கிறது போல தெரிகிறது. தேவன் நம்மோடு என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த முதலாம் வருகையில் அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலும் கூட மரணங்கள் சம்பவித்தது. அவருக்கே கூட மரணம் சம்பவித்தது. அவர் கொஞ்ச காலங்கள் மாத்திரம் இந்த பூமியில் இருந்தார். உண்மையாகவே இந்த இம்மானுவேலாய் அவரோடு கூட நாம் நித்தியமாய் தேவன் நம்மோடு நாம் தேவனோடு வாழப்போகிற அந்த நித்தியமான வாழ்க்கை தான் உண்மையான அந்த வெற்றியாக இருக்கிறது. இந்த வெற்றியை நம்ம பெறுவதற்கு, இந்த பாவ நிலையில் நான் ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தில் நான் வெற்றியை பெறுவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஓடுகிற இந்த ஓட்டத்தில் நெருங்கி வருகிற பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, சாத்தானுடைய வஞ்சகங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, அந்த சோதனைகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எதிர்நோக்கி என்னை செல்ல அனுமதிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம்னு சொன்னால், ஆபத்து காலத்தில் நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை நம்ம போன வார பாடத்தில் படித்தோம், அந்த இறுதி நெருக்கடி. அதுக்கு முந்தின வார பாடத்தில் படிக்கும்போது இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் ஒரு சொரூபம் செய்யப்பட போகிறது. 3 அதிகாரங்கள் ஒன்றிணைய போகிறது. அதன் மூலமாய் வாங்கவும் விற்கவும் கூடாத காலம் வரப்போகிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை முத்தரிக்க போகிறார். மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ள போகிற நிறைய பேர் இருக்க போகிறாங்க. ஒரு வேறு பிரித்தல் ஒன்று இருக்கிறது. அந்த நெருக்கடியான தருணத்தில் அந்த வேறு பிரித்தலுக்கு நடுவில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அநேகர் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறாங்க. சத்தியத்திற்காய் வாழப்போகிற நிறைய பேர் நெருக்கப்படும்படியாய் ஆண்டவர் சில அனுமதிகளை கொடுக்கிறார். அந்த ஆபத்து காலத்தில் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்ன? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 22:11-12 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இப்போ ஆண்டவர் நம்மளிடத்துல ஒரு வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார். இந்த நிலையை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்வதை விட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய மனமாற்றம் இருக்கிறது. சகல சத்தியத்துக்குள்ளாய் நடத்த அவர் பேசக்கூடிய வார்த்தை இருக்கிறது. ஆனால் ஒரு சூழ்நிலை வரப்போகிறதாம். அந்த சூழ்நிலை கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, மனம் திரும்புதல் ஏற்படாமல் போகிற சூழ்நிலை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இப்போ இந்த ஒரு நிலை, ஒருவேளை இது அப்படியே நோவாவினுடைய பேழைக்கு திருப்பணும் என்று சொன்னால், நோவாவினுடைய பேழையின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. கதவு அடைக்கப்பட்ட அந்த பேழைக்கு உள்ளாக பரிசுத்தமான ஒரு கூட்டம், பேழைக்கு வெளியே பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம். இரண்டும் அருகாமையில் இருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் இரண்டுக்கும் தொடர்பில்லை.
இரண்டும் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொள்ள முடியாது. நான் வழக்கமாக எப்பொழுதெல்லாம் சபையில் இதை குறித்து பேசும்போதெல்லாம் நான் சொல்வது வழக்கம். ஒருவேளை நோவா தாத்தாவை நம்ம யோசித்துக்கிறோம். நோவா தாத்தாவினுடைய மருமகளுடைய பெற்றோர்களை நம்ம யோசித்துக்கிறோம். அவருடைய சம்பந்திமார்கள், இல்லை அந்த மருமகளோடு கூட பிறந்தவர்கள், இல்லை இந்த 3 சகோதரர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்களே அவர்களுடைய நண்பர்கள், நோவாவினுடைய நண்பர்கள் சொல்லி பார்க்குறாங்க. மனம் திரும்பலை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒருவேளை அவர்கள் யோசித்திருக்கலாம், மழை ஒருவேளை பெய்தால் நோவா நமக்கு நெருங்கின நண்பராச்சே, நோவா நாம் அழைத்தால் கதவை திறக்காமல் போயிடுவாரா, அப்போ வேகமாக பேழைக்குள்ளே நம்ம பிரவேசித்து விடலாம். ஒருவேளை நோவாவும் கூட அப்படி நினைத்திருக்கலாம். சில பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் அவர் முயற்சி செய்திருக்கலாம். வேகமாக மழை பெய்ய ஆரம்பித்த உடனே மழையின் நிமித்தமாய் இதுவரைக்கும் ஏற்பட்டிராத நிலத்தடி நீர் இல்லாமல் நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் போது இந்த பேழையினுடைய கதவுகள் பலமாய் தட்டப்பட்டிருக்கலாம். நோவா கதவை தர உன்னுடைய நண்பன் வந்திருக்கிற. ஒருவேளை அவருடைய சம்மந்தி வேகமாக தன்னுடைய மகளுடைய பேரை சொல்லி கதவை பலமாய் தட்டி, எனக்காய் திறந்து விடுமா, அப்பா வெளியே கஷ்டப்படுறேம்மா, ஒருவேளை அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய நோவாவினுடைய மருமகள் முயற்சி செய்தாலும் கதவு திறக்கப்பட முடியாது. அதே காரியத்தை அப்படியே கடைசி காலத்துக்கு நம்ம வைத்தோம் என்று சொன்னால், கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டால் என்னுடைய நிலைமையும் கூட இதுதான். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். சரி, இந்த கிருபையின் கதவுகள் எப்போ அடைக்கப்பட போகிறது, அது எப்போ சம்பவிக்கும் என்று சொன்னால் 7 வாதைகளுக்கு முன்பாக, 7 வாதைகள் ஊற்றப்படுவதற்கு முன்பாக கிருபையின் கதவுகள் அடைக்கப்படும். ஆண்டவருடைய முத்தரித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முத்தரிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு வாதை வராது. முத்தரிக்கப்படாமல் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு வாதை வரும். அந்த ஆபத்து நாளில் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் முத்தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த வாதையில் அகப்படாத நாட்கள் வரும். தானியேல் 12வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இப்போ நித்திய நிந்தைக்கு சிலரும் நித்திய ஜீவனுக்கு சிலரும் எழுந்திருக்க போகிறாங்க. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரேத குழியில் உள்ளவர்கள் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவ்விதமாய் ஆபத்து காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், என் தேவன் பாதுகாத்து கொள்ளுவார். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு விசேஷ பாதுகாவலை கொடுப்பார். ஒருவேளை நாம் இரத்த சாட்சிகளாய் மரித்தாலும் 144,000 பேரோடு கூட ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர்கள் கிறுக்கப்படாமல் நம்முடைய பேர்கள் காணப்பட்டு அவரோடு கூட கொஞ்ச காலம் அனுபவிக்க போகிற இந்த பாடுகள் நிமித்தமாய் நாம் நித்தியமாய் அவரோடு கூட நம்ம வாழப்போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை. திங்கட்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், இயேசுவின் சீக்கிர வருகையில் நம்பிக்கை. யோவான் 14:1-3 வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலேயே இந்த வசனத்தை சொன்னேன். யோவான் 14வது அதிகாரம் 1-3 வசனம் வாசித்தோம் என்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இப்போ ஆண்டவர் தெளிவாக விளக்கமாக நல்லா புரிந்து கொள்கிற விதத்தில் எழுதுகிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஒருவேளை இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவிசுவாசமான நம்பிக்கை இல்லாத நமக்கு வசை சொல்கள் வரும்போது, நமக்கு ராங் ரிமார்க் வரும்போது, நம்மளை பார்த்து அநேகர் ஏளனமாக பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் விசுவாசம் விட்டுறாதீங்க. பிதாவின் இடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. ஏன்னா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இறங்கி வந்திருக்க போதே நான் சொல்லியிருப்பேன், மேலே இடம் இல்லைப்பா, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இல்லை, உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். ஆயத்தம் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இதே யோவான் வெளிப்படுத்தலை எழுதும்போது இதே சொன்ன இந்த இடம் எப்படி இருக்குது என்று சொல்லி யோவானுக்கு தெளிவாய் ஆண்டவர் காட்டுகிறார். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 13 வாசித்தோம் என்று சொன்னால், வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதித்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. இப்போ அந்த நகரத்தை அளந்து சொல்லுகிறார் யோவான். பத்மத்தீவிலிருந்து இந்த காட்சியை காணுகிறார். பரலோகத்திற்கு ஏறிப்போன அந்த தேவன் அந்த ஸ்தலத்தை உருவாக்கி, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். போனாரே, ஸ்தலம் ஆயத்தம் ஆகிவிட்டது. ஸ்தலத்தினுடைய அஸ்திபார கற்களை குறித்து பேசுகிறது, அதனுடைய வாசல்களை பற்றி பேசுகிறது, அதில் முத்துக்கள் இருக்கக்கூடிய அதனுடைய அஸ்திபாரங்கள் இருக்கக்கூடிய நாமங்கள் பற்றி சொல்கிறது, அதனுடைய அளவை பற்றி சொல்கிறது, அதனுடைய தோற்றம் பற்றி சொல்கிறது. சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ஸ்தலம் ஆயத்தமாகிவிட்டது. ஸ்தலத்தை ஆயத்தமாக்கின அந்த தேவன் திரும்ப சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த ஸ்தலத்திற்கு நம்மை அழைத்து செல்லப்போகிறார். அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். பூமியிலே 1000 வருஷம் பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை 2ஆம் வருகையில் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து செல்ல போகிறார். அப்பொழுது இந்த பூமி என்ன நிலையில் இருக்கிறது? ஒருவேளை இந்த நிலையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தினுடைய நிலையை நம்ம யோசித்து கொள்ளலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்போ ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்கிறது, ஆழத்தில் இருள் இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக்கி வெறுமையெல்லாம் நிரப்பி இந்த பூமி முழுவதையும் நாம் ஆண்டு கொள்ளும்படியாய் நமக்காய் எல்லா தகவமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு சுவாசிக்க தேவையான காற்று, அதை உபயோகப்படுத்துவதற்கு தேவையான ஞானம், எனக்கு தேவையான உணவு, எனக்கு உதவக்கூடிய இயற்கை, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி அழகாக பார்த்து ரசிக்கக்கூடிய அழகான இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். ஆனால் அந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த 7 வாதை ஒரு கொடூரமான ஒரு பகல், பயங்கர சுட்டரிக்கக்கூடிய வெளிச்சம், ஒரு கொடூரமான இருள், அருகாமையில் இருக்கிறவர்கள் கூட காண முடியாத அளவுக்கு ஒரு காரிருள், பயங்கரமான சூரிய வெப்பம், புண்கள் ஏற்படுகிற அளவிற்கு ஒவ்வொரு நபர்களும்
ஒருவேளை அந்த பிரித்தெடுக்கப்பட்ட துன்மார்க்கமான அத்தனை பேரும் ரணங்களோடு, கொடூரங்களோடு, புண்களோடு, அப்படியே ஒரு நல்ல நிலைமையில் இல்லாத, கடைசியாக 7வது வாதை கல் மழை பெய்கிறது. ஒரு ராத்தல் நிறையான கல்மழை, ஏறக்குறைய 25 முதல் 45 எடை கொண்ட கிலோ எடை கொண்ட கற்கள் மழையாய் பொழிய போகிறது. மழையாய் பொழிந்து இந்த பூமி முழுவதையும் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கையும் உடைத்து அழித்து நொடுக்கப்பட போகிறது. அப்படியே நோவா காலத்தை அப்படியே திருப்பினோம்னு சொன்னால் எல்லா உயர்ந்த மலைகளுக்கு மேலே தண்ணீர் நின்றது. நோவா பேழை தண்ணீரில் இருக்கும்போது அப்படியே ஜன்னலை திறந்து பார்த்திருந்தாள். இந்த உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைந்து நோவா பேழை மாத்திரம் உயர்த்தப்பட்டது. அதுபோல இந்த பூமி முழுவதும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாகி எல்லாம் கற்குவியல்களாக இருந்து ஆண்டவருடைய ஜனம் பரலோக ராஜ்யத்தில், இந்த பூமியில் பிசாசு மாத்திரம். இதை இன்னொரு பார்வையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அன்றைக்கு தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு சாத்தானும் சாத்தானை சேர்ந்த தூதர்களும் இந்த 1000 வருஷம் எதுவுமே செய்ய முடியாமல் இந்த பூமியில் சுழன்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. 1000 வருஷம் பாதாளம் என்னும் இந்த குழியில் சாத்தான் தள்ளி அடைக்கப்படுகிறான். அவன் யாரிடத்திலும் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் 2ஆம் வருகையை முடிந்த பின்பு 1000 வருஷம் இந்த பூமி இந்த நிலையில் இருக்குது. நாம் அவரோடு கூட 1000 வருஷம் பரலோக ராஜ்யத்தில் நாம் நியாய தீர்ப்பு செய்ய போகிறோம். 1000 வருட அரசாட்சியில் நியாய தீர்ப்பு. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் தேவாதி தேவனோடு கூட இருந்து பரலோகத்திற்கு வர தவறிப்போனவர்கள் யார் யார், அவர்களை பரலோக ராஜ்யம் வரவிடாமல் செய்தது எது? இன்றைக்கு நம்ம யோசிக்கிறோமே, சில நபர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. சில நபர்கள் இவர்கள் கண்டிப்பாய் பரலோக ராஜ்யம் வந்துடுவாங்க, இந்த பாஸ்டர் வந்துடுவார், இந்த அம்மா வந்துடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க. ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படி நம்ம நிர்ணயித்தபடி நிர்ணயிக்க போகிறதா என்று சொன்னால் இல்லை. அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை அடைய பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வந்த நாம் நியாயம் தீர்க்க போகிறோம். இந்த நபர் பரலோக ராஜ்யம் வரலையே, இவருக்கு என்ன பிரச்சனை? இவரை பரலோக ராஜ்யம் வரவிடாமல் செய்தது எது? நாம் எதிர்பார்த்திராத இந்த நபர் பரலோகம் வந்திருக்கிறாரே, அவர் பரலோக ராஜ்யம் வருவதற்கு உதவியாக இருந்தது எது? ஒருவேளை நாம் ஸ்தேவானை ஒரு புறம் வைத்துக்கொள்வோம், இந்த பக்கம் பவுலை ஒரு புறம் வச்சுக்கிறோம். ஸ்தேவானுடைய இறுதி பார்வையில் பவுலை பார்க்கிறார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டவர்கள் வஸ்திரத்தை இந்த சவுலுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. ஸ்தேவான் கல்லெறிந்து கொடப்படுகிறார். வானம் திறந்திருக்கிறதையும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் குமாரன் இருக்கிறதையும் காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொல்லுகிறார். ஸ்தேவான் ஜீவனை விடுகிறார். எழுந்து நின்று பரலோகம் அந்த மரணத்தை, அந்த இரத்த சாட்சியை அங்கீகரிக்கிறதாய் நம்ம காண்கிறோம். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வந்து விடுவார் என்ற நம்பிக்கை வைத்து நாம் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வந்து விட்டார். இப்போ அதற்கு பல நாட்களுக்கு பின்பு, பல வருடங்களுக்கு பின்பு பவுலார் பயங்கர ஊழியம் செய்து பவுலார் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீதின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டது, அந்த கிரீடத்தை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு பவுல் கடந்து வருகிறார். இப்போ ஸ்தேவானுக்கு பவுலை அடையாளம் தெரியாது. ஏன்னா ஸ்தேவானுக்கு பல ஆண்டு காலங்களுக்கு பின்பு தான் பவுல் மரிக்கிறார். பவுல் நல்லா இருந்த நாட்களில் இல்லாமல் வயது சென்று மரிக்கிறார். ஒருவேளை ஸ்தேவான் மரித்த அந்த கடைசி நிமிஷத்தினுடைய தோற்றம் இருந்தது என்று சொன்னால், ஸ்தேவானை இனம் கண்டுபிடிக்க
பவுலால் முடிந்திருக்கும். வேகமாக ஓடி போய் ஸ்தேவானை சந்தித்து, ஐயோ ஸ்தேவான், சாரிப்பா, உன்னை நான் கல்லெறிஞ்சு கொண்டுட்டோம். உடனே நீ யார்? பவுல், சவுலாக இருந்தேன், பவுலாக மாறிட்டேன். தமஸ்கு போகிற வழியில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஒருவேளை போய் திருப்பி பார்க்குறோம், பவுலுடைய வாழ்க்கை, பவுல் ஆண்டவருக்காய் பட்ட அடிகள், பவுல் என்னெல்லாம் பாடுபட்டார், எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சார், பவுல் நிமித்தமாய் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறார். இதை நிதானித்து பார்த்து திருப்பி பார்த்து சேவான் சொல்லியிருக்க வேண்டும், ஆமாப்பா, நீ பரலோக ராஜ்யம் வருவதற்கு தகுதியானவன் தான். இதை தான் மல்கியால் சொல்கிறாரு, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை திரும்பவும் காட்டுவேன். மனுஷிகமான இந்த நியாய தீர்ப்பில் இவங்க பரலோக ராஜ்யம் போயிடுவாங்க, இவங்க பரிசுத்தவான், இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்னு நம்ம நிர்ணயம் பண்ணாத ஒரு நிர்ணயத்தை ஆண்டவர் 10 கட்டளை மூலமாக, அவருடைய வாழ்க்கை மூலமாக அந்தரங்க பாவங்களெல்லாம் நியாயம் தீர்த்து பரலோக ராஜ்யம் ஒரு தீர்ப்பு அளிக்கப் போகிறது. அந்த தீர்ப்பை நாம் இந்த 1000 வருஷத்தில் அங்கீகரிக்க போகிறோம். வியாழக்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால் 2 நித்தியங்கள். நித்திய ஜீவனும் இருக்கிறது, நித்திய மரணமும் இருக்கிறது. உலகத்தில் பிறந்த, தாயின் கருவிலே பிறந்த இந்த தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேருக்கும் மரித்து விட்டால் கண்டிப்பாக உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்குது. இதை யாரும் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆனால் அது முதலாம் உயிர்த்தெழுதலா, 2ஆம் உயிர்த்தெழுதலா என்பது ரொம்ப முக்கியம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமா இருக்கிறாங்க. 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவர்கள் நித்தியமாய் அழிவுக்காக அவங்க உயிர்த்தெழ வைக்கப்படுகிறாங்க. நித்திய மரணம் அவர்களை மேற்கொள்ளப் போகிறது. இவர்களுக்கு நித்திய ஜீவன் மேற்கொள்ளப் போகிறது. ஆனால் அந்த சாத்தானுக்கு மாத்திரம் மரணம் இல்லை. இந்த 1000 வருஷத்தில் இந்த 7 வாதியில் அவன் மரிக்க போகிறானா அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் அவன் மரிக்க போகிறானான்னு கேட்டால் இல்லை. எல்லா துன்மார்க்கரும் மரிக்க போகிறாங்க. ஆனால் இவனை சேர்ந்த தேவதூதர்களுக்கும் மரணம் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை. அதாவது இந்த 1000 வருஷம் மரணம் இல்லை, கடைசியாக அவனுக்கு நித்திய மரணம் அளிக்கப்பட போகிறது. மனிதராய் பிறந்த எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அது முதலாம் உயிர்த்தெழுதலா 2ஆம் உயிர்த்தெழுதலா என்று ரொம்ப முக்கியம். ஆனால் இவனுக்கு என்ன மரணம் கொடுக்கப்பட போகிறது என்று சொன்னால் 2ஆம் மரணம் கொடுக்க போகிறது. நித்தியமான அந்த மரணம், நித்தியமான அந்த மரணம். இனிமேல் அவன் இந்த பூமியில் இல்லாதபடிக்கு, இந்த பிரபஞ்சத்தில் இல்லாதபடிக்கு தேவன் அவனை அழைத்து படுப்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டத்தை நாம் இந்த நம்பிக்கையோடு, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்போடு நாம் ஓட வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் திருவசனங்கள் நமக்கு அள்ளி, அவர் எவ்வளோ நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளோ பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நமக்காய் அவர் அருளப் போகிற அந்த நித்தியமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டம் காத்து கொண்டிருக்கிறது. பாவமில்லாத அந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. நித்தியமாய் அவரோடு கூட வாழப்போகிற அந்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்த்த பிள்ளைகளாய், நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்த பிள்ளைகளாய், நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். தேவன் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவ்விதமாய் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கற்றுக்கொண்ட இந்த நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் வெற்றி பெறப்போகிற அந்த தெய்வ அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, என் ஆண்டவரே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் ஆழ்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னீங்க. இந்த பூமியில் வந்திருக்கும் போது பரலோகத்தின் தேவனே, நீர் அடிக்கப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினீர் ஆண்டவரே. அதற்கு பின்பாகவும் இந்த உலகத்தில் என் ஆண்டவரே பாவம் சூழ்ந்திருக்கிறது, சாத்தானுடைய வஞ்சகங்கள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் சாத்தானுடைய வஞ்சகமே இல்லாமல், பாவமே இல்லாமல் நித்தியமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழப்போகிற அந்த நித்திய என் ஆண்டவரே அந்த வாழ்க்கை உடைய 2ஆம் வருகையிலே தரப்போகிறீர் என்ற
அந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்த வேண்டுமாய், தகுதிப்படுத்த வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்களுடைய நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே நாம் 13 வாரங்களை முடித்து விட்டோம். ஒரு புதிய காலாண்டுக்குள்ளாய், 3வது காலாண்டுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த 3வது காலாண்டு நமக்கு மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து வருகிறது. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தை பொதுவாக சொல்லும்போது சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கக்கூடிய, ஒருவேளை தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முதலாவது ஆண்டவரால் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள், ஒருவேளை சிறு பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது படிக்க வேண்டிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பாடங்களை படிக்க, அற்புதங்களை படிக்க அவர்களுக்கு போர் அடிக்காமல் தொடர்ந்து படிக்க உதவியாய் எதை ஆரம்பிக்கணும்னு சொன்னால் மார்க்கு புஸ்தகத்தை ஆலோசனையாய் சொல்லுவார்கள். பெரிய சம்பவத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர் மார்க்கு. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து வரக்கூடிய 13 வாரத்தையும் நம்ம படிக்க இருக்கிறோம். ஆயத்தமாகவும். நிச்சயமாய் பரலோக ராஜ்யம் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தொடர்ந்து அவரோடு கூட இணைந்திருப்போம். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.